வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில ஆண் என்று சொன்னா அனைவரும் வலிமை, ஆண்மை, துணிவு அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. ஆனா உண்மையான வலிமை என்னன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. பல ஆண்கள் இருக்காங்க. வெளியில வலிமை, குரல் பெரியது, தைரியம் காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயம், தாழ்வு நிறைய இருக்கும். அவங்க தங்களை புரிஞ்சுக்காம அந்த வேதனையை ஆக்ரோஷத்ததுல திமிரா, பெருமையா காட்டுறாங்க. அந்த மனப்போக்கு தான் ஒருத்தனை கெட்ட குணம் கொண்டவனாக மாற்றுகிறது. அவன் தன்னால் தன் வாழ்க்கையையும் அவனுக்கு அன்பு காட்டுறவங்களையும் சிதற வைக்கிறான். முதலாவது, தன் பெருமையை நிரூபிக்க பிறரை தாழ்த்துபவன். இவனுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் நான், என்னால, என்ன மாதிரி யாரும் இல்ல அன்று வார்த்தைகள் வரும். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய குறை, அன்பு இல்லாமை. அவன் சிறிய வயதுல யாராவது அவனின் முயற்சியை பாராட்டலன்னா அவன் வளர்ந்த பிறகு அதை உலகத்துக்கு நிரூபிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த நான் பெரியவன்னு காட்டுற வேஷத்துல அவன மனித தன்மையே மெதுவா மறைந்து போகும். அவன் நம்முடைய நண்பனின் வெற்றியை கூட பொறுக்க மாட்டான். அவன் பேசும்போது நீ தவறு, நான் சரின்னு தான் சொல்லுவான். அவன் மன்னிப்பு கேட்டாதான் கீழே விழுந்துடுவேன்னு நினைப்பான். ஆனா உண்மையான ஆண் மன்னிப்பு கேட்கும் ஆண் தான் பெரியவன். அவன் தன் தவறை ஏற்கிறான். அதுவே அவன் வலிமை. இரண்டாவது, கோபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள். இவன் எந்த விஷயத்தையும் அமைதியா தீர்க்க மாட்டான். சின்ன விஷயத்துக்கு கூட அவன் குரல் எழும். அவன் முகம் சிவக்கும், கைகள் நடக்கும், அவன் மனசு கலங்கும். அவனுக்கு தெரியாது அவன் கோபம் அவனைத்தான் அழிக்குதென்று அவன் நினைப்பான். கோபம்தான் என் ஆண்மை. ஆனா உண்மையில் அந்த கோபம் அவன் பலவீனம். அவன் கோபப்படுறான் ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள நெருடல், வேதனை, பயம் இருக்குது. அவன் அந்த வேதனையை சமாளிக்க முடியாததால் அதை பிறர் மேல் கொட்டுறான். அவன் கோபப்படுற நேரத்துல அவன் குடும்பம் அஞ்சும். அவன் பெண் அழுவாள், அவன பிள்ளை பயப்படுவான். ஆனா அவன் நிம்மதியா இருந்தா அந்த வீட்டுல அமைதி இருக்கும். ஒரு நிமிட கோபத்தால இழந்த உறவுகள் 1000 இருக்கும். ஆனா ஒரு நிமிட அமைதியால் காப்பாத்திய உறவுகள் இன்னும் அதிகம். அதனால கோபத்தை அடக்கிறது பலவீனம் இல்ல, அது ஒரு ஆணின் பெரிய வலிமை. மூன்றாவது, பொய் சொல்லி வாழ்றவன். இவன் வாழ்க்கை முழுக்க முகமூடியோட தான் நடக்கும். அவன் யாரும் தன்னை உண்மையா பார்க்க கூடாதுன்னு பயப்படுவான். அவன் பொய் சொல்வான். ஏனென்றால் உண்மையை காட்டினா யாராவது அவனை குறை சொல்லுவாங்கன்னு அவன் நம்புறான். அவன் காதலில் கூட உண்மையா இருப்பது தெரியாது. அவன் சொல்வான், நான் பிஸி, நான் டயர்டு, நான் நீங்க இல்லாம வாழ முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இருக்காது. அவன் வஞ்சிப்பான், ஏமாற்றுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த பொய்யையே நெருக்கமுண்டு, அந்த பாசாங்கை அன்புன்னு நினைப்பான். ஆனா ஒரு நாள் அவன் தனிமையில விழுந்து புரிஞ்சுக்குவான். நம்பிக்கையை இழந்தவனுக்கு உலகமே வெறுமை. ஒரு ஆணுக்கு அழகா பேசுறது முக்கியமில்லை, உண்மையா பேசுறது தான் அவன் அழகு. நான்காவது, பெண்களை மதிக்காதவன். ஆண்மைன்னு பெயர்ல அகந்தையோட இருப்பவன். இவன் தன்னை சரியான ஆணுன்னு நினைப்பான். ஆனா அவன் ஒரு நடத்த ஒரு மனிதருக்கே தகுதி இல்லாத மாதிரி இருக்கும். அவன் பெண்ணை ஒரு உயிரா பார்க்க மாட்டான், அவளை ஒரு பொருளா பார்க்கிறான். அவன் நினைப்பான், பெண்ணென்றால் அடங்கணும், நான் சொல்லறதுதான் சரி. அவளோட சுதந்திரம், கனவு, எண்ணம் எதுவும் அவனுக்கு பொருட்டு இல்லை. அவன் அவள் சிரிப்பையாவது காரணமில்லாமல் குறை சொல்லுவான். அவள் வாழ்க்கையை முழுக்க கட்டுப்படுத்த முயல்வான். அவன் நினைப்பான் அவளைய கட்டுப்படுத்துவதுதான் அன்பு என்று. ஆனா அவன் மறக்கிறான், அன்பு என்றால் சுதந்திரம், கட்டுப்பாடு என்றால் சிறை. பெண்களை மதிக்காதவன் நாளைக்கு தன் மகளையும் மதிக்க முடியாதவன் ஆகிடுவான். அவன் மரியாதை சொல்லட்டும், அவள் சுதந்திரத்தை மதிக்கட்டும். அப்பதான் அவன் நிஜமான ஆணா மாறுவான். ஐந்தாவது, சுயநலம் அவன் ரத்தத்திலே கலந்திருக்குது. இவன் அன்பு காட்டுவான், கவனம் கொடுப்பான். ஆனா எல்லாத்துக்கும் பின்னால ஒரு கணக்கு இருக்கும். நான் இவளுக்கு இதை செஞ்சேன், அதுக்கு பதிலா என்ன கிடைக்குது, அதுதான் அவன் சிந்தனை. அவன் அன்பு சொல்லுவான், ஆனா அது நேசிக்கணும்னு இல்ல, பெறணும்னு தான். அவன் தன்னால் யாராவது பலன் அடையணும் என்பதல்ல, அவன்தான் பலன் பெறணும் என்பதுதான் அவன் நோக்கம். இவன் மாதிரியான ஆண்கள் ஆரம்பத்துல ஸ்வீட், லவபிள், ஆனா காலத்துல புரிஞ்சிக்கலாம். அவனை ஒவ்வொரு செயலும் ஒரு நோக்கத்தோட தான். இவன் உறவுகளை வணிகம் மாதிரி பார்க்கிறான். அவன் நினைப்பான், எனக்கு பயன்பட்டா போதும். ஆனா ஒரு நாள் அவன் மேல யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அன்பு பணத்தால வாங்க முடியாது, அது மனசால தான் பெற முடியும். ஒரு ஆணை கெட்டவனாக ஆக்குறது அவன் பிறந்த விதம் அல்ல,
அவன் வளர்ந்த சூழல் மற்றும் மனப்போக்குதான். அவன் வாழ்க்கையில நடந்த வஞ்சனைகள், தோல்விகள் அவனை பலவீனப்படுத்தி விட்டது. ஆனா அவன் அந்த வேதனையை சமாளிக்கிறா முடியாமல் அதை பிறர் மேல் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதுதான் அவனை கெட்ட குணம் கொண்ட ஆணாக மாற்றுது. ஆனா நிஜமா வலிமையான ஆணா யார் தெரியுமா? அவன் கோபத்தை கட்டுப்படுத்துவான், அவன் பெண்ணை மதிப்பான், அவன் உண்மையாயிருப்பான், அவன் மன்னிப்பு கேட்க பயப்பட மாட்டான். அவனிடம் சுயநலம் இருக்காது, அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், மனிதத்தன்மை இருக்கும். திமிர் நிறைந்த ஆண்கள் சில நாள் வாழ்வாங்க, மனமார்ந்த ஆண்கள் என்றும் நினைவில் இருப்பாங்க. உண்மையான ஆண் என்றால் யாரையாவது அடக்கிறவன் அல்ல, யாரையாவது உயர்த்துறவன் தான். அவன் குரல் பெரியதால் அல்ல, அவன மனசு சுத்தமாதால் தான் உலகம் அவனை மரியாதை செய்கிறது. நன்றி.